திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் ராயப்பட்டி கிராமத்துல இருந்து வரேன். யூடியூப்ல பார்த்தேன் அண்ணன் சொல்றது எல்லாம் மாடு நேரம் தரமா இருந்ததுங்க. அதனால சரி பார்த்துட்டு வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு. எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க? ஒரு மாடு வாங்கிட்டு போலான்ட்டு வந்தாங்க. இப்பதான் புதுசா வாங்குறேன். 2 மாடு வாங்கிட்டீங்க? சரி இன்னொரு மாடு நல்லா பிடிச்சிருந்ததுங்க. சரி அதையும் வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு. நம்ம வெயிலுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. செவலதான் செட் ஆகுமோ? செட் ஆகும். கறவைக்கும் நம்ம டிகிரி வர்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வாங்கிட்டு. இந்த மாடு பால் எவ்வளவு சொன்னாங்க? இந்த மாடு 5 லிட்டர் சொன்னாங்க. எவ்வளவு ரேட்டு சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது? 75 ரூபா சொன்னாங்க. 73 ரூபாய்க்கு. 73. இந்த மாடு அதே ரேட்டு தான். 5 லிட்டர் 18 லிட்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 15 தாண்டும். ஒன்னு சென மாடுங்க, ஒன்னு கண்ணு வேமாடு. கிடை இருக்கணும் பெட்டகன். கைராசிலாம் செல்லுலயே பாக்குறாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்பிக்கையோட வாங்கிட்டு போறாங்க. நம்பிக்கையா இருக்குதுன்னு நான் நம்பி தாங்க வந்திருக்கேன். விலை நம்ம கேட்டதோட கம்மியா தான் கொடுத்துருக்காரு. இவ்வளவுதான் தெளிவா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. திருப்தியா சொன்னாரு. திருப்தியா இருக்குதுங்க. 25 மாடு இருக்குதுங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு கூட மாடு இருக்கு. தரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. மேய்ச்சல் இருக்கு, தட்டை தீனிங்களா இருக்குங்க. இந்த மாடுகள் மேய்ச்சலுக்கு எப்படி இருக்கும்? இதை பற்றி நல்லா இருக்குங்க. அதான் விட்டாவே மேயுதுங்களா. வெயிலுக்கு சூப்பரா இருக்கும். வெயிலுக்கு நல்லா இருக்கு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. வெயிலுக்கு நல்லா இருக்கும். இப்படி பண்ணது வைக்க வேண்டிய ஐடியால இருக்கீங்களா? பண்ண கச்சிதமா வீட்டுல நம்ம வேலைக்கு போறோம். வீட்டுல உள்ளவங்க பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு. பெண்களுக்கு வீட்டுல உள்ள பெண்களுக்கு. ஆமா கொத்தனார் வேலை பாக்குறேன். கொத்தனார் பிளஸ் மாடு வளர்ப்பு. ஆமாங்க. உங்களே மாதிரி கொத்தனாருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய கொத்தனார் பாப்பாங்க எல்லாம். கொத்தனார் வேலைக்கு போறோம். வீட்டு வளர்ப்புக்கு வீட்டுல உள்ளவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம்னா அவங்க வீட்டு இது பார்த்துட்டு மாடு பார்த்துக்குவாங்க. வீட்டு செலவுக்கு ஆகிக்குங்க. மாசம் ஒரு 10,000 15,000 20,000 வரைக்கும் பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு முத கொண்டு எல்லாம் சார் கை செலவுக்கு